கோடை காலத்தில் கடும் வெப்பம் காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குடிநீரின்றி பறவைகள் தவிப்பதை தடுக்கும் வகையில் வீடுகளில் சிறிய தண்ணீர் தொட்டிகளை வைத்து தன்னார்வலர்கள் சேவையாற்றி வருகின்றனர். இது குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்று வேண்டுகிறார் பாட்டுக்கொரு புலவன் பாரதி. வேகமான நகரமயமாக்கல் காரணமாக வீடுகள் நிறைந்த கான்கிரீட் காடுகளாக நகரங்கள் மாறிவிட்ட நிலையில் பறவைகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்து கொண்டே வருகிறது. ஏரி, குளம், குட்டை, கண்மாய் என தமிழரின் நீர் மேலாண்மை இன்றில்லை. கடுமையான கோடையில் இருக்கும் நீர்நிலைகளே வறண்டுவிடும் நிலையில் இல்லாத நீர்நிலைகளை எங்கே சென்று தேடுவது என்ற கவலை நம்மை விட பறவைகளுக்கு தான் அதிகமாக இருக்கிறது. மழைக்காலங்களில் ஓரளவிற்கு தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் பறவைகளும் சிறு விலங்கினங்களும் கோடை காலத்தில் நீர்ச்சத்து குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளால் சிரமப்படுகின்றன. இந்நிலையில் குரலற்றவர்களுக்கான குடிநீர் என்ற தன்னார்வ அமைப்பின் சார்பில் இலவசமாக சிறிய அளவிலான தண்ணீர் தொட்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு சில வினாடிகள் ஒதுக்கி தண்ணீர் வைத்தால் பல லட்சக்கணக்கான பறவைகளை காப்பாற்ற முடியும் என வேண்டுகோள் விடுக்கிறார் தன்னார்வலர் வித்யா. நம்ம தண்ணி வச்சோன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த போய் அந்த இறையை தேடுறதுக்கான ஒரு சக்தியாவது அந்த தண்ணி அவங்களுக்கு கொடுக்கும். அவங்க ஒவ்வொரு பறவைக்கும் அந்த உயிர் காக்கிற ஒரு விஷயமா இது இருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நாமளும் ஏதோ ஒரு விதத்துல இந்த நம்ம பிறந்திருக்கிற இந்த பூமிக்கு நம்ம திருப்பி கொடுக்குறோம், ஏதோ ஒன்று திருப்பி கொடுக்குறோம், நம்மளால ஆனதை திருப்பி கொடுக்குறோம். இந்த பறவைகள் வாழ்றதுக்கு இதுக்கு நமக்கு ஒரு 30 செகண்ட் கூட ஆகாது. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் தண்ணி வைக்கிறது நமக்கு ஒரு 30 செகண்ட் கூட ஆகாது. ஆனா அதனால பல உயிர்கள் வந்து வாழுது. அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு விஷயமாவும் இருக்கும். ஒரு மனிதாபிமானத்தோடு நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய செயல். 4-5 வருடங்களாக பறவைகளுக்கு தண்ணீர் வைத்து வரும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சுமதி பறவைகளின் செயல்பாடு மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார். இந்த வாட்டர் பவுல் எல்லாம் வாங்கி அனிமல்ஸுக்கு, டாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே வச்சு அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா மத்தியான நேரத்தில் குருவிங்க வந்து இதில் உட்காந்து தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லை, அதில் அது குளிச்சு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சேலம் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு சிறிய தண்ணீர் தொட்டிகளை இலவசமாக வழங்கும் பணியை கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் பிரகாசம் தொடங்கி வைத்தார். தன்னார்வ அமைப்புகள் வழங்கும் தண்ணீர் தொட்டிகளில் நீர் நிரப்பி பறவைகள் மற்றும் விலங்கினங்கள் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க அனைவரும் உதவ வேண்டும் என்கிறார் அவர். விலங்குகள் வந்து நீர் பற்றாக்குறையினால அவங்களுடைய உடல் வெப்பம் அதிகமாகிற போது அதனுடைய வெப்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிற போது அது வந்து அயற்சியாகி மயங்கி விழுந்து இறப்பதற்கான வாய்ப்பும் இருக்குங்கிறதுனால அதன் நீர் சத்து குறையாமல் இருப்பதை நாம் கடைபிடிக்கணும். அப்படின்னா அதுக்கு எந்த நேரமும் நீர் கிடைக்கிற மாதிரி நாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இதை நாம் கொடுத்துருக்கோம். இதை நாம் கடைபிடிச்சோம் அப்படின்னா எல்லா விலங்குகளும் வந்து அந்த நீர் சத்து குறைபாடு இல்லாமலும் அதே மாதிரி வெயிலினுடைய தாக்கத்திலிருந்தும் விடுபடுவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களது தேவைகளை வாய்விட்டு சொல்ல முடியாத உயிரினங்களுக்காக குறைந்தபட்சம் 30 வினாடிகளாக செலவிட வேண்டும் என்பது தன்னார்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.